June 1974. Tamil shorthand senior dictation. Get ready for dictation. 5 seconds. Start. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற பேரறிஞர் அண்ணா அவர்களின் மொழிக்கேற்ப அவர்களால் உருவாக்கப்பட்டது இந்த அரசு. அவர் மறைந்த பிறகும் அவர் வழிநின்று தொண்டாற்றுவோம் என்று இந்த அரசின் சார்பில் அறிவித்து நாங்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகிறோம். குடிசை பகுதிகளை மாற்றுவது மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற ஏழை எளிய பாட்டாளிகள், தொழிலாளர்கள், கிராமத்து விவசாயிகள் ஆகியோரது வாழ்வில் நல்லொளி பாய்ந்திட வேண்டுமென்ற உறுதி படைத்த நெஞ்சத்தோடு இந்த ஆட்சியை நடத்தி வருகிறோம். குடிசை வாழ் மக்களை நல்ல வீடுகளில் குடியமர்த்த வேண்டும் என்கிற அதே நேரத்தில் இறந்து வாழ்கின்ற மக்களுக்கு, பிச்சையெடுத்து வாழ்கின்ற மக்களுக்கு நல்வாழ்வளிக்கும் திட்டத்தை இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் அறிமுகப்படுத்தாத திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தி நடத்தி வருகிறோம். சென்னை நகரில் தீராத பிரச்சனையாக இருந்து வந்தது குடிசை வாழ் மக்களுக்கு நல்ல வீடுகள் தர வேண்டுமென்ற பிரச்சனையேயாகும். பல்வேறு மாநிலங்களில், டில்லி போன்ற இடங்களில் குடிசைகளை மாற்றியிருக்கிறார்கள். ஆனால் அங்கே வாழ்ந்த மக்களைப் பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. குடிசை பகுதிகளால் நகரத்தின் அழகு குறைகிறதே, நகரத்தின் எழில் குறைகிறதே. ஆகவே நல்ல வீடுகளாக மாற்றினால்தான் வெளிநாட்டுக்காரர்கள் பாராட்டவும் புகழவும் ஏற்றதாக இருக்கும், சுற்றுலாவுக்கு உகந்ததாக இருக்கும் என்ற அடிப்படையில்தான் மற்ற மாநிலங்களில் குடிசை பகுதிகள் மாற்றப்படுகின்றன. நகரத்தின் அழகு சோபிதமாக இருக்கத்தான் குடிசைகளை மாற்றி நல்ல வீடுகளாக அமைக்கிறார்கள். அப்படிப்பட்ட வீடுகளில் குடியேற வருகிறவர்கள் லட்சாதிபதிகளாகவோ தொழிலதிபர்களாகவோ இருக்கலாம். குடிசைகள் மாற்றப்படுவதன் மூலம் இருக்கின்ற கோரம் போக்கப்பட வேண்டும், அலங்கோலம் மாற்றப்பட வேண்டும், அழகு மிளிர வேண்டுமென்ற அடிப்படையில் அவர்கள் பிரச்சனைகள் முடிகின்றன. ஆனால் தமிழக அரசு ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த வாரியம் குடிசை பகுதிகளை மட்டும் மாற்ற வேண்டுமென்று கருதவில்லை, அங்கு இருக்கின்ற மக்கள் வாழ்வையே மாற்ற வேண்டுமென்று கருதுகிறது. அந்த பகுதிகளில் யார் யார் வாழ்ந்தார்களோ அதே நபர்கள் மாற்றப்பட்ட இடத்தில் வாழும் உரிமையை செய்து அளிக்கும் அரசு இந்தியாவிலேயே தமிழக அரசுதான். நமது லட்சியமே குடிசையில் வாழ்கின்ற மக்களை அதே இடத்தில் கட்டப்படும் மாடி வீடுகளில் குடியமர்த்த வேண்டும் என்பதுதான். குடிசையில் வாழ்கின்ற மக்களை வேறு இடங்களுக்கு செல்லும்படி சொல்லும்போது அவர்களுக்கு வீட்டு வசதி செய்து தருவது மட்டுமல்ல, தொழில் வசதியையும் பார்க்க வேண்டும். வடக்கு அடையாறு காலனியில் குடியிருக்கிறவர்களை கோட்டூருக்கு பக்கத்தில் குடியிருக்கச் சொல்கிறோம் என்றால் அவர்களின் தொழில், மற்ற வாழ்க்கை வசதிகள் இந்த பகுதியில் இருக்கும். ஆகவே தொழில் வசதி கெடாத அளவுக்கு குடியேற்றப்பட வேண்டும் என்கிற கொள்கையை ஏற்றுக்கொண்டு
பணி செய்து வருகிறோம். சென்னையில் மொத்தம் 600 குடிசை பகுதிகள் இருக்கின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புள்ளவர்களே, 8/11/1971 சென்னை. அமெரிக்க அரசாங்கத்தின் அழைப்பினை ஏற்று 3 கிழமைகள் அந்த நாட்டில் சுற்றுப்பயணம் நடத்திட உங்கள் இதய வாழ்த்துக்களுடன் புறப்படுகிறேன். அமெரிக்க நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொழில் வளம், வேளாண்மை சிறப்பு, அறிவுத்திறன் வளர்க்கும் கல்விச் சாதனங்கள் ஆகியவற்றை கண்டறிந்து கருத்துச் செல்வம் பெற்றிடவும் அந்த நாட்டின் அரசியல் தலைவர்களை சந்தித்து உரையாடிடவும் இந்திய நாட்டின் இனிய பண்பாடுகளை விளக்கிடவும் உலக மக்களின் பால் இந்திய கொண்டுள்ள மனிதாபிமானமிக்க நட்புணர்வுகளை தெளிவாக்கிடவும் தமிழகத்தின் சார்பில் தமிழ் மக்களின் குரலை அமைதியின் அடிப்படையில் ஒலித்திடவும் இந்த பயணத்தை ஏற்றுக்கொள்கிறேன். நான் தமிழகத்தில் இல்லாத இந்த சில வாரங்களில் கட்சி சார்பற்ற முறையில் தமிழகத்தின் அரசியல் பண்பாட்டை காத்திட வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லா துறைகளிலும் அமைதி திகழ ஒத்துழைப்பு தர பணிவன்புடன் வேண்டுகிறேன். உங்களையே எண்ணியவாறு இந்த பயணத்தை நடத்துவேன். நீங்கள் எனக்கு துணை இருக்கிறீர்கள் என்ற திட சித்தமுடன் சென்று வருகிறேன். தங்கள் அன்புள்ள ஸ்டாப்.